ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். எதிர்வரும் சனிக்கிழமை சிவனுக்குரிய வளர்பிறை பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி சனிக்கிழமை மாதங்கள் தோறும் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் வரும் திரையோதசி நாளில் சிவன் கோவில்களில் இடம்பெறும் சிவனுக்குரிய வளர்பிறை பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த பிரதோஷ விரதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை 10/5/2025 அன்றைய தினம் சிவன் ஆலயங்களிலே சிவனை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதம், அது இம்முறை சனி பிரதோஷமாக அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை சனி பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷ விரதம். இது சனி பிரதோஷம். இந்த பிரதோஷமானது வளர்பிறையிலும் பிரதோஷம், அதேபோல் தேய்பிறையிலும் பிரதோஷம் விரதம் பெறும். இவ்வாறு இந்த சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ காலத்து அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் இவற்றெல்லாம் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் அங்கே நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று ஆராதனை நடைபெறும். அங்கே நந்தியம்பெருமானிடத்திலிருந்து தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு இந்த பிரதோஷ காலத்துக்கு உண்டு. எனவே இந்த பிரதோஷ காலத்திலே நாம் பிரதர்ஷனங்கள் செய்கின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் ஆலயத்தை வலம் வருவதல்ல, சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானை வணங்கி அங்கிருந்து வலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையில் இந்த வழிபாடுகளும் செய்து விரதனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கு காப்பரிசி பிரசாதமாக வழங்குவார்கள். அதேபோல பிரதோஷமூர்த்தியினுடைய உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் என்று சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரமும் சனிக்கிழமை வருகிறது. எனவே இந்த பிரதோஷம் சனி பிரதோஷமாக அமைந்திருக்கின்ற பொழுதிலும் நாம் சிவனை வேண்டி வழிபாடு செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து உமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.